ரீசெண்டாக நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஏகேவோட குட் பை அக்லி படம் பார்க்கறதுக்காக கொளத்தூர் கங்கா தேட்டருக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ரொம்ப நாள் இந்த தேட்டரில் ஏதாவது படம் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் இன்றைக்கி தான் சந்தர்ப்பம் அமைஞ்சுது. நினச்ச மாதிரியே இந்த தேட்டருக்கு வந்தாச்சு. ஒரு நிமிஷம், முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு விலாகு. ஃபைனலாக நம்ம தேட்டருக்குள்ளே வந்தாச்சு. இந்த தேட்டரில் மொத்தம் கங்கா, யமுனா, காவேரின்னு நதிகள் பேரோட 3 ஸ்க்ரீன் இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம ஏகே எவ்வளோ தான் என் பின்னால் வராதிங்க, உங்கள் லைஃப்பை பாருங்கள், எனக்கு ரசிக மன்றமே வேணான்னு கலைச்சாலும் எவ்வளோ பேனர் கட் அவுட்டும் பார்த்தீங்களா. எவ்வளோ தான் சொன்னாலும் ஏகேவோட ஃபேன்ஸ் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க டை ஹார்ட் ஃபேன்ஸ். இந்த தேட்டரோட பார்க்கிங் பற்றி சொல்லணுன்னா பைக்குக்கு 20, காருக்கு 30. இதுதான் கங்கா தேட்டரோட டிக்கெட் கவுண்ட்ரு. நார்மல் டேஸில் படம் பார்க்க வந்தீங்கன்னா 120 சார்ஜ் பண்ணுறாங்க. பால்கனிக்கு 150 சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே ஃபெஸ்டிவல் டைம்லையோ இல்லை பெரிய ஸ்டார் படங்கள் வரும்போது வந்தீங்கன்னா 190 டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. பால்கனியில் 250 சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபைனலாக நம்ம குட் பை அக்லிக்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு தேட்டருக்குள்ளே வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஷீல்டு வச்சுருக்காங்கன்னு. குருவி 150 நாள், உன்னை நெத்தில் எண்ணெய் கொடுத்தேன் 200 நாள், நிறைய ஷீல்டு வச்சுருக்காங்க. பரவாயில்ல, விஜயகாந்த் படம் கூட ஒன்று இருக்குது, படம் பேர் தெரில. சண்டைக்கோழி 200 நாள், அமரன் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. தூள் படம் 187 நாள் கொடுத்துருக்காங்க. கில்லி 200 நாள். பரவாயில்ல, நிறைய ஷீல்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம தேட்டருக்குள்ளே வந்து உட்காந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தான் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதெல்லாம் நீங்கள் மோஸ்ட்டாக பார்த்துருக்க மாட்டீங்க. நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. மால்ஸ்லலாம் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. இந்த கர்டன் ஓப்பன் ஆகிறதெல்லாம் இப்போ தான் நான் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். ஸ்க்ரீன் சைஸ் ரொம்ப பெருசு தான், நல்ல பெரிய ஸ்க்ரீன் தான். சீட்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் இந்த ஸ்க்ரீனில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, வெளியேருந்து டோர் திறக்கும் போது வெயில் அடிக்குது, அந்த வெயில் ஷேடு ஸ்க்ரீனில் தெரியுது. இதுதான் அதில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். நிறைய பேர் ரொம்ப லேட்டாக வராங்க, அடிக்கடி டோர் திறந்துகிட்டே இருக்காங்க. அதுதான் ஒரு சின்ன ப்ராப்ளமாக எனக்கு தெரியுது. பட் நான் படம் போடும்போது தெரியாதுன்னு நினச்சேன். படம் போடும்போது கூட லைட்டாக யாராவது டோர் திறக்கும் போது அந்த ஷேட் லைட்டாக ஸ்க்ரீன் பாதியில் தெரியுது கொஞ்சம். நீங்கள் இந்த தேட்டரில் டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தால் மேக்ஸிமம் ஈவினிங் ஷோ போடுங்க, 6 o'clock ஷோ போடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த வெயில் பிரச்சனை கண்டிப்பாக இருக்காது. இந்த தேட்டரோட சீட் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 720 பேர் உட்காரலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்க்ரீனில் RGB லேசர் ப்ரொஜெக்ஷன், அப்புறம் டால்பி அட்மோஸ் 4K எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் இருக்குது. ஃபைனலாக குட் பை அக்லியோட படம் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தாச்சு. இப்போது இன்ட்ரோலுக்கு வரோம். இப்போது ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குது, நீட்னஸாக இருக்கா, ஸ்நாக்ஸ் எல்லாம் எவ்வளோ, அதை பற்றிலாம் இப்போ நம்ம பார்க்க போகலாம். ரெஸ்ட் ரூம் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. இந்த ஸ்க்ரீன் சீக்கிரம் இந்த வெயில் பிரச்சனைலாம் கூடிய சீக்கிரம் எடுத்துருவோம், பிரச்சனை இல்லை. ரெஸ்ட் ரூமும் ஓரளவுக்கு நல்லா நீட்டாக செஞ்சுருவோன்னு சொல்லி தியேட்டரில் சொன்னாங்க. ஸோ இங்கே பாப்கார்ன் 50, பப்ஸு 30 ரூபா, தண்ணி பாட்டில் 20 ரூபா. எல்லாமே இங்கே நல்லா கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே தண்ணி ஃப்ரீ. எப்படி இருந்தானே யோசிக்கிறீங்க, எந்த தேட்டர்லையும் ஃப்ரீயாக வச்சது இல்லையான்னு தானே கேட்குறீங்க. இதோ இப்படி தான் தண்ணி ஃப்ரீயாக தான் வச்சுருக்காங்க. யார் வேணாலும் இங்கே தண்ணி குடிக்கலாம், ஃப்ரீ தான் இங்கே. நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இங்கே தண்ணி வச்சது. ஒரு சில தேட்டர்லாம் தண்ணி உள்ளே கொண்டு போக அலோட் பண்ணுவாங்க, ஒரு சில தேட்டரில் அது கூட அலோட் பண்ண மாட்டாங்க. பட் இங்கேயே தண்ணி ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. நான் என்ன பண்ணேன்னா, மோஸ்ட்டாக இன்ட்ரோவில் எதுவும் சாப்பிட மாட்டேன். பட் இந்த தேட்டரில் விலாக் எடுக்கிறோன்னு சொல்லி தான் இந்த சிப்ஸ் வாங்கினேன். பாருங்கள், 50 ரூபா போட்டிருக்கு. அது சொன்ன ரேட்லேயே 50 ரூபாய்க்கு தான் காசும் வாங்கினாங்க. ஸோ செகண்ட் ஆஃப் படமும் முடிஞ்சிருச்சு. படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஏகேக்கு பயங்கர பில்டப் தான் ஃபுல் படமும். பட் ஏகே ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பட் நியூட்ரல் ஆடியன்ஸுக்கு ஒரே பில்டப்பாக இருக்குது, ஸ்டோரியில் ஒன்றும் இல்லையேன்னு தான் தோணும். யமுனா, காவேரி ஸ்க்ரீன் நான் இந்த வீடியோவில் காமிக்கலை, கோச்சிக்காதீங்க. ஏன்னா அந்த 2 ஸ்க்ரீன்லேயும் எந்த படமும் ஓடலன்னு சொன்னாங்க. இப்போதைக்கு இந்த ஸ்க்ரீனில் தான் படம் ஓடிட்டுருக்கு, அதனால் எனக்கு காமிக்க முடியல. ஃபைனலாக படம் பார்த்தாச்சு கங்கா ஸ்க்ரீனில். ரொம்ப நாள் பார்க்கணுன்னு நினச்ச ஸ்க்ரீனில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டைம் என்ன விலாக் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அந்த இடத்துக்கு போய் விலாக் பண்ணுறேன். இந்த தேட்டருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனவங்களுக்கும் பாய் பாய் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்.